நல்லவர். கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாம் தியானம் செய்த சத்தியத்தை நல்ல நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட இடைபடுவாராக. 114வது சங்கீதம் 114வது சங்கீதம் 1-2 வசனங்களை முதல்ல வாசிங்க. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜாதிகளிலும் இருந்து ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தலமும் யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. அன்பின் ஆண்டவர் இஸ்ரவேலை காக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு போய் கடந்த போது அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து வந்தார். 4 படிநிலைகளிலே அந்த ஜனங்களுக்கு ஒரு மாபெரும் ரட்சிப்பை கொடுத்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். அன்பான தேவ ஜனமே, முதலாவது அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் விடுதலையானார்கள். அடுத்தது செங்கடல் அவர்களுக்கு குறுக்கே இருந்தது. அந்த செங்கடல் என்பது ஒரு வன்முறை, ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய வன்முறை. எகிப்திலே அடிமை என்பது அவர்களோடு இருந்த சமாதானம், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு சமாதானம், ஒரு நான் ராஜா என்கின்ற அந்த எண்ணம். அதை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மேற்கொண்டோம். அங்கே செங்கடல் குறுக்கே இருக்கிறது. இந்த செங்கடல் என்பது வன்முறை, அது யுத்தம் என்பதை பார்த்தோம். அதுல மெய்ப்பனின் கோலின் மூலமாய் அவர்கள் செங்கடலை கடக்கிறார்கள். வனாந்தரத்தில் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்கின்ற ஒரு பயங்கரமான சூழ்நிலையில தேவன் அவர்களுக்கு மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் பாதுகாத்து அவர்களுக்கு கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்து வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து போஷித்து அவர்களுக்கு அவர்களுடைய கால்கள் வீங்கவும் இல்லை, அவருடைய வஸ்திரங்கள் பழசாய் போகவும் இல்லை. அவ்வளவு பெரிய மகிமையாக அவர் போஷிக்கிறவராய் அவர்களை பாதுகாத்து பராமரிக்கிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் தேவன் அப்படியே இடைபடுகிறார். கடைசியில் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு தடையா இருந்தது யோர்தான். அந்த யோர்தானை அவர்கள் எப்படி கடக்கிறார்கள்? உடன்படிக்கையின் மூலமாய், கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கையின் மூலமாய், அன்பின் உடன்படிக்கையின் மூலமாய் அவர்கள் யோர்தானை கடந்து அவர்கள் அந்த மகிமையின் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான நலமுமான தேசத்தை அவர்கள் சுதந்திரித்தார்கள் என்று நாம் பார்த்தோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே ஒரு மாபெரும் ரட்சிப்பை அங்கே வெளிப்படுத்துகிறார். என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரருடைய ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது, அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட போது, நல்லா கவனிக்கணும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் நம்ம அங்க பார்த்தோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்ப என்ன ஒழிந்தது, என்ன புதிதானது என்பதை பார்த்தோம். இன்னைக்கு இதனுடைய உண்மையான தன்மையை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய பழைய மாம்சீக மனுஷீக உலகத்தின் அருவருப்புகள் எல்லாம் ஒழிந்து எல்லாம் தேவனுடைய மகிமை என்கின்ற அந்த புதிய காரியங்களை நாம் சுதந்திரித்துக் கொண்டோம். இப்போ இந்த இடத்துல தேவன் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் எகிப்தில் விட்டும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரன ஜனத்திலிருந்து புறப்பட்ட போது. ஏன்னா அவங்க என்ன பேசுனாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே நான் நினைக்கிறேன் அங்க என்ன பாஷை பேசியிருப்பாங்கன்னா, ஏன்னா மோசேக்கு தான் கர்த்தர் என்ன செய்தார்னா எபிரேய பாஷையை சீனாய் மலையில கர்த்தர் சொல்லி கொடுத்தார். ஆனால் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் என்ன பாஷை பேசியிருப்பாங்கன்னு தெரியல ஆக்சுவலா. ஆனால் ஒருவேளை எபிரேய பாஷையிலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடில் பேசியிருக்கலாம். ஆனால் எகிப்தியர்கள் பேசினது என்ன பாஷை அப்படின்னா, அவங்க எகிப்திய பாஷையை பேசினாங்க. அந்த பாஷை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரியாமல் 2 பேருமே விலகியே இருந்திருக்கிறார்கள். இங்க வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி இன்னொரு வசன ஆதாரமும் நீங்க பார்த்தீங்கன்னா 81வது சங்கீதத்தில் 81ஆம் சங்கீதம் அதுல 5வது வசனத்தை வாசிக்கும் போது, நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில், ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தபோது எகிப்தியருடைய பாஷை இஸ்ரவேலர்களுக்கு புரியாமல் இருந்திருக்கிறது.
ஆனால் இஸ்ரவேல் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மூப்பர்களோ அல்லது மற்ற நல்ல உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எகிப்திய பாஷையை கற்றுக்கொண்டு ஒரு டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணி ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ளாக இருந்திருக்கிறாங்க. ஆனா இங்க கர்த்தர் இங்க என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த 114வது சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போதே அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள், அந்நிய பாஷை பேசக்கூடிய ஜனத்திலிருந்து புறப்பட்டார்கள். எசேக்கியேல் கிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, டே நான் உன்னை அந்நிய பாஷையை பேசக்கூடிய ஜனங்கிட்ட அனுப்பல, என் பாஷையை பேசக்கூடிய ஜனங்கிட்ட தான் அனுப்புறேன்னு சொல்லி தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கிட்ட சொல்லி ஆண்டவர் அனுப்புவார். ஆனால் இவர்கள் அந்நிய பாஷையை பேசக்கூடிய அந்த ஜனங்கிட்ட புறப்பட்ட போது, நல்லா கவனிங்க, அவர்களை தேவன் புறப்படும் போதே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு புறப்படும் போதே, ஏன்னா எகிப்தியர்களுக்கு ஒரு ராஜா இருந்தான், அவன் பார்வோன். அவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்து அவன் முழு உலகத்தையும் அடிமைப்படுத்துகிறான், எகிப்திற்கு ஜனங்களை அடிமைப்படுத்துகிறான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தி காண்பித்து தான் கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ணுகிறார். அந்த சத்தியம் என்னவென்றால், யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. அன்பானவர்களே, இஸ்ரவேல் இயேசு ராஜாவுக்கு, யெகோவா தேவனுக்கு ராஜ்யம். அந்த இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய 12 கோத்திரங்களிலே அவர் யூதா கோத்திரத்திலே அவர் என்றென்றைக்கும் அரசாளுகிற அவர் நித்திய ராஜா. நித்திய ராஜாவுடைய இந்த தேசம்தான் இந்த பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசம். அந்த கானான் தேசத்தினுடைய ராஜா யெகோவா ராஜா. யெகோவா தான் எங்கள் ராஜா என்பதை தான் அவர்களை புறப்படு பண்ணும் போதே கர்த்தர் இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தார். இந்த ராஜா என்ன செய்தார் என்றால், தம்முடைய ஜனங்களுக்காக தம்முடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி அவர்களை மீட்டெடுப்பார் என்பதுதான் பஸ்கா. எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? பார்வோன் எகிப்துக்கு ராஜாவாக இருக்கிறான். ஆனால் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அவர்கள் இஸ்ரவேலை விட்டு எகிப்தை விட்டு புறப்படும் போதே எங்கள் ஆட்டுக்குட்டியானவர் அவர் தேவகுமாரன், அவர் தேவ ஆட்டுக்குட்டி, அவர் இஸ்ரவேலுக்கு அவர் ராஜா, இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யம். இஸ்ரவேல் என்றால் 12 கோத்திரம் இருக்கிறது. அந்த 12 கோத்திரத்துல எருசலேம் சியோன் என்கின்ற அந்த மகிமை தான் அவருடைய பரிசுத்த ஸ்தானம். நம்முடைய பரிசுத்த ராஜா சியோனில் இருந்து அவர் வாசமா இருந்து முழு இஸ்ரவேலையும் ஆளுகை செய்யக்கூடிய ராஜாதி ராஜா அவர் என்பதை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்ணில் காண்பித்து, இந்த ஆட்டுக்குட்டியானவரை நீங்கள் என்றென்றைக்கும் ஆராதியுங்கள், இவர் என்றென்றைக்கும் மகிமையின் கர்த்தரானவர். அதனால் தான் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய மகிமையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமையாக வெளிப்படுத்தி காண்பித்தார். அதனால் தான் கர்த்தர் அங்கே பிரமாணத்தை கொடுக்கும் போது, இந்த ஆட்டுக்குட்டியினுடைய எலும்புகளில் ஒன்று முறிக்க கூடாது என்று கர்த்தர் கொடுத்தார். அப்படியானால் இந்த ஆட்டுக்குட்டி எலும்பு முறிக்க கூடாது என்றால் அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற மகிமை அடைந்த கர்த்தர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அந்த வசனத்தை கூட நீங்க வாசிங்க. அந்த பிரமாணத்தை, பஸ்காவின் பிரமாணத்தை கொடுக்கும் போது, இந்த ஆட்டுக்குட்டியினுடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்க கூடாது என்பதை யாத்திராகம புத்தகம் 12வது அதிகாரத்துல 46வது வசனத்தை வாசிக்கும் போது, அதை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அந்த எலும்பு முறிக்க கூடாது என்றால் அந்த எலும்பு மகிமை அடையும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த எலும்பு என்ன அடையும்?
மகிமை அடையும். மகிமை அடைந்த நமது கர்த்தராகிய இயேசு ராஜா, நல்லா கவனிங்க, நமது இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி, இது உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. அவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை புறப்பட பண்ணும் போது, இஸ்ரவேல் என்னுடைய ராஜ்யம், நான் இஸ்ரவேலுக்கு ராஜா, நான் மகிமை அடைந்த கர்த்தர், என் எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படாது. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் எலும்பு ஏன் முறிக்கப்படாது என்றால், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிக்குள்ளே பாவம் இல்லை, அது பரிசுத்த தேவ ஆட்டுக்குட்டி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி. நல்லா கவனிக்கணும். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு ராஜாவை சிலுவையிலே அவரை தொங்கி அவரை ஆணி அடித்தவர்களை கொன்றபோது, அங்கே இன்னும் அந்த மற்ற கல்லர்கள், 2 கல்லர்கள் இன்னும் சாகவில்லை என்பதை அறிந்து கொண்டு அவரை சாகடிக்கும்படி வந்ததும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செத்திருந்தார், சிலுவையில மரித்திருந்தார். மற்ற 2 கல்லர்களுடைய எலும்புகளையும் கால் எலும்புகளையும் முறித்தார்கள் ரோமர்களுடைய போர் சேவகர்கள். ஆனால் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி கிட்ட வந்ததுமே, இந்த ராஜாதி ராஜா கிட்ட வந்ததுமே, நல்லா கவனிக்கணும், இந்த ராஜாதி ராஜா கிட்ட வந்ததுமே அவருடைய கால் எலும்பை முறிக்கவில்லை, மாறாக ஈட்டியை எடுத்து அவருடைய இருதயத்தில் குத்தினார்கள். அங்கே ரத்தமும் தண்ணீரும் வந்தது. அந்த ரத்தமும் தண்ணீரும் வந்தது என்பது அந்த பிளட் சர்க்குலேஷன் ஆகாமல் அவர் மரித்திருந்தார். அதான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரும் அந்த ஹீமோகுளோபினும் என்னாச்சுன்னா 2 பிரிஞ்சுது. ஆக அந்த காரியத்தை நம்ம தேவன் நமக்கு காண்பிக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. தொடர்ந்து சத்தியத்துக்குள்ள போகிறோம். கொஞ்சம் என்னோடு கூட தொடர்ந்து வாங்க. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே அந்த போர் சேவகன் அங்கே குத்த வரும்போது என்ன நடக்கிறது என்பதை மாத்திர வாசித்து அடுத்த பகுதிக்கு நம்ம போகலாம். 32 வாசிக்க பார்க்கலாம். அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் கரங்களை தட்டி நல்லா மகிமை செலுத்துங்களே. அவருடைய கால் எலும்புகளை முறிக்கப்படவில்லை என்றால் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ராஜாதி ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புறப்படும் போதே மகிமையின் கர்த்தர், மகிமையின் ஆண்டவராகி இயேசு ராஜா, அவர் இஸ்ரவேலுக்கு ராஜாதி ராஜாவாகத்தான் அங்கே தேவன் வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர் மகிமையின் கர்த்தர் என்பதை காண்பித்தார் இஸ்ரவேலர்களுக்கு. அப்ப ஏன் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை கால் எலும்பை முறிக்க கூடாது என்பதை அவர்கள் தியானிக்க வேண்டும். அப்படியானால் அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற மகிமையின் கர்த்தரானவர். தொடர்ந்து வாசிக்கும் போது, ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவிலே குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. கரங்களை ஊத்துறாமன்னு சொல்லாமா? அப்ப நல்லா கவனிக்கணும், நல்லா புரிஞ்சுக்க. இஸ்ரவேலுக்கு அவர் ராஜாதி ராஜாவாய், என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாய் அவர் இருக்கிறார் என்பதை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி தான் காண்பித்து, நீங்க நான் உங்களை யார் ராஜ்யத்துக்கு நான் உங்களை அழைத்து கொண்டு வருகிறேன், பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசம், இஸ்ரவேல் என்னுடைய ராஜ்யம், யூதா என்னுடைய பரிசுத்த ஸ்தானம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் என்னுடைய ராஜ்யம், யூதா என்னுடைய பரிசுத்த ஸ்தானம். ஆக நான் ராஜாதி ராஜாவாக இருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னை ஆராதியுங்கள், என்னை துதியுங்கள், என்னை மகிமைப்படுத்துங்கள். உங்களை போஷித்து உங்களை பராமரித்து உங்களை நடத்துகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை புறப்படும் போதே பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய கால் எலும்பை நீங்கள் முறிக்க கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்திருந்தார். அன்பான தேவ ஜனமே, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் எழுத்தின்படியேயான அந்த வார்த்தைகளை எழுத்தின்படியே கண்களிலே பார்த்தார்களே தவிர
அவர் இஸ்ரவேலின் ராஜா, அவர் இஸ்ரவேலுக்கு என்றென்றைக்கும் தேவாதி தேவனாய் இருக்கிறார், அவர் மகிமையின் கர்த்தர், அவர் மகிமை அடைந்தார் என்பதை, அவர் அந்த மகிமையை நோக்கி பார்க்கிற கண்கள் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. அவர் மகிமையின் கர்த்தர், அவர் தேவாதி தேவன், அவர் ஆவியாய் இருக்கிறார், அந்த மகிமையின் ஆவியானவர் தான் என்றென்றைக்கு என்னுடைய ராஜாதி ராஜாவா இருக்கிறார், கர்த்தரே ஆவியானவர் என்கின்ற ரகசியத்தை அவர்கள் பார்க்க தவறினார்கள். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சரியாக பஸ்கா பண்டிகையை அந்த கொண்டாட செய்து அந்த பஸ்கா பண்டிகையை அனுசரித்த அந்த நாளிலிருந்து கரெக்டா 50வது நாளில் சீனாய் மலையிலே அவர்களை கொண்டு வந்து, சீனாய் வனாந்தரத்திலே கொண்டு வந்து, சீனாய் மலையடிவாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் அமரச் செய்துவிட்டு, இந்த ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்க கர்த்தர் மோசேயை அழைத்தவர் சொன்னார். மோசே அழைத்தார். மோசே இந்த ஜனங்களின் கண்களுக்கு முன்னாக மலையின் மேல் ஏறி போனார். மலை அதிர்ந்தது. யூதர்கள் இன்றைக்கும் சொல்லுவார்கள், யூத ரபாய்கள் சொல்லுவார்கள் இன்றைக்கும், கர்த்தர் மோசையோட பேசின அந்த சத்தத்தின் அதிர்வலைகள் பக்கத்தில் இருந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் இந்த சத்தம் போய் கேட்டதாம். அந்த வைப்ரேஷன் ஆச்சுன்றாங்க. இவர்களுக்குள்ள என்ன ஒரு பெருமை, என்ன ஒரு பெருமை! நாங்கெல்லாம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே எகிப்தியுடைய தலைச்சன்கள் எல்லாம் எங்கள் தேவன் சங்கரித்தார். நாங்கள் செங்கடலை கடந்து வந்தோம் தெரியுமா? மோசேயினுடைய கைக்கோலை கொண்டு, நல்லா கவனிங்க, மோசேயினுடைய கைக்கோலைனாலே நாங்கள் செங்கடலை கடந்து வந்தோம் தெரியுமா? மலையெல்லாம் அதிர்ந்துச்சு தெரியுமா? வனாந்தரங்கள்லாம் வைப்ரேட் ஆச்சு தெரியுமா? நாங்க இங்க புறப்படும் போதே யோர்தான் எல்லாம் பின்னிட்டு ஓடிச்சு தெரியுமா? அப்படின்னு சும்மா இந்த எழுத்தின்படியேயான இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதும், செங்கடலை பிளந்தோம் என்று சும்மா வச்சு கைத்தட்டி பாட்டு பாடுவதும், நாங்கெல்லாம் பயங்கரமான ஆட்கள். இதை நல்லா கவனிக்கணும். இதையெல்லாம் கர்த்தர் நிழலாட்டமா, இவைகள்லாம் நிழல் என்று நாம் பலமுறை பார்த்து விட்டோம். எல்லாம் நிழல். அந்த நிஜத்தை கர்த்தர் பார்க்க சொன்னார் இஸ்ரவேலர்களுக்கு. அந்த நிஜம் மகிமையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிக்கணும். அவர் என்ன செய்தார் என்றால், கர்த்தர் அவ்வளவு பெரிய மகிமையான காரியங்களை எல்லாம் சொல்லி அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கர்த்தர் எங்கள் ராஜா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் எங்கள் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, எங்களை நித்தியத்துக்கும் ஆளுகை செய்கிற எங்கள் ராஜா இவர் என்பதை நோக்கி பார்க்க தவறினார்கள். இந்த மகிமையின் கர்த்தருடைய மகிமையை நோக்கி பார்க்க தவறினார்கள். நல்லா கவனிக்கணும். 114ஆம் சங்கீதம் என்ன சொல்லுகிறது? எப்பா, எழுத்தை கையிலே வைத்துக் கொண்டு, நல்லா கவனிங்க, வேதத்தில் இருக்கிற எந்த ஒரு எழுத்தும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது. தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் சீனாய் மலையில இறங்கி வந்து எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே மின்னல் மின்னுகிறது, இடி முழக்கம், அப்படியே புகை, அக்கினி புகைகிறது. அந்த புகையில மோசே போறார். மோசே சாகல. ஜனங்கள்லாம் கேட்கறாங்க. அந்த பேச்சு சத்தத்தை கேட்டதும் அவங்கள, ஐயோ நாங்கள் நடுங்குகிறோம், மோசே நீ மாத்திரம் பேசும், கர்த்தர் எங்களோடு பேச வேண்டாம். எப்படி இருக்கும் வைப்ரேஷன், என்ன பயங்கரம் இருக்கும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா இந்த ஜனங்க? வெறும் எழுத்தளவில் நாங்கள் இப்படிப்பட்ட சடங்காச்சாரமாய் இவர்கள் இந்த காரியத்தை செய்தார்களே தவிர, இவர்கள் தேவன் அவர்களுக்கு எழுத்தை கொடுத்தார். எந்த ஒரு ரூபத்தையும் அவர்கள் பார்க்கவில்லை, எந்த ஒரு சொரூபத்தையும் அவர்கள் காணவில்லை. அந்த அக்கினியிலிருந்து கர்த்தர் பேசுகிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்படியானால் தேவன் ஆவியா இருக்கிறார், கர்த்தர் மகிமையா இருக்கிறார் என்கின்ற அந்த மகிமையின் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க தவறிவிட்டார்கள். இதுதான் மோசே என்ன பண்றாருன்னா, உபாகம புத்தகத்தை இந்த காட்சியை இந்த காரணத்தை சொல்லுவார் பாருங்க. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். உபாகமம் 4வது அதிகாரத்தில் கர்த்தர் உங்ககிட்ட பேசும்போது
அவர் ரூபத்தை நீங்க பார்க்கலடா, அவருடைய மகிமை அவ்வளவு பிரகாசமா இருந்துச்சு. வாசிங்க பார்க்கலாம். 12ஆம் வசனம் 11 வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலையில் வானத்தை அளாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதை என்று ஒரு ரூபத்தையும் காணல. நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு ரூபத்தையும். ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். எங்கள் ராஜா எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போதே இஸ்ரவேல் என் ராஜ்யம், இஸ்ரவேல் என் ராஜ்யம் என்றால் நான் ராஜாதி ராஜாவா இருக்கிறேன், இயேசு ராஜாவா இருக்கிறேன். எந்த கோத்திரத்தில் யூதா என் பரிசுத்த ஸ்தானம். யூதாவுக்கு சீட்டு போட்டு குளிக்க கொடுக்கிறார்கள். எருசலேம் யூதாவுக்கு வருகிறது. அந்த எருசலேமில் சீயோனிலே யூதாவின் ராஜாவாகிய இஸ்ரவேலின் சமஸ்த இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீது அந்த சீயோன் கோட்டையை பிடித்து அங்கே ஆளுகை செய்கிறார். நல்லா இப்போ ஒரு இமேஜின் பண்ணிக்கங்க. இப்போ யோர்தானை கடந்து அவர்கள் அங்கே அந்த தேசத்துக்கு வந்ததும், இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்ததும், அந்த தேசத்துக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா எந்த ராஜா? இயேசு ராஜா. ஆமென் சொல்லுங்க. யெகோவா எங்கள் ராஜா, யெகோவா தான் எங்கள் ராஜா என்று இவர்கள் நோக்கி பார்க்கணும். இவர்கள் அந்த ராஜாவை தான் நோக்கி பார்க்கணும். அந்த ராஜாவை தான் நோக்கி பார்த்து தங்களை பலியாக ஒப்பு கொடுத்து தங்கள் குடும்பத்தை வாழ வைக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசு ராஜாவை நோக்கி பார்க்கறதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா பாரம்பரியத்துல மூழ்கி போயிட்டாங்க. என்ன பாரம்பரியம்? நாங்கெல்லாம் யார் தெரியுமா? நாங்கெல்லாம் எப்பேற்பட்ட பரம்பரை தெரியுமா? எங்கள் தேவன் எப்படிப்பட்ட, நாங்க எப்படி வந்தோம் தெரியுமா? நாங்க எகிப்தியனுடைய தலைச்சங்களை எப்படி சங்காரம் பண்ண தெரியுமா? செங்கடல் எப்படி பிளந்தம் தெரியுமா? எப்படி வனாந்தரத்துல நாங்க பயங்கரமான பாதையை கடந்தோம் தெரியுமா? தற்பெருமை அடித்துக் கொண்டார்கள். ராஜாவை பார்க்கல. இதுவரைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? ஆமேனா? அவர் அழைத்து வந்ததே ராஜாவை மட்டும் நோக்கிப்பார். எலும்பு முறிக்கப்படாது, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு எலும்பு முறிக்கப்படாதுன்னு. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இப்ப திருப்பிங்க. இப்ப 114 சங்கீதம் 1-8 வசனங்கள் வரைக்கும் நல்லா ஃபுல்லா வாசிக்கணுமா? நல்லா பிழை இல்லாம நல்லா சத்தமா வாசி பார்க்கலாம். இப்ப இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமாயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிற்று. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டுக்கடக்களை போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளினது. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடக்களை போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்ப என்ன நடக்குது கவனிங்க. இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வந்தது பயங்கர மிராக்கல், சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட, எந்த மனிதனாலும் செய்ய முடியாத, எந்த ராஜ்யத்தாலும் எந்த ராஜாக்களாலும் செய்ய முடியாத ஒரு பயங்கரத்தின் ஜனங்கள் இந்த ஜனங்கள். இது சாதாரண ஜனங்கள் அல்ல. கர்த்தர் பெரியவர். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் இவர்களுக்கு என்ன காண்பித்தார் என்றால், உங்கள் ராஜாவை பாருங்கள், உங்கள் ராஜாவை பாருங்கள். உங்கள் ராஜா என்ன செய்தார்? இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி, இந்த யெகோவா தேவன் என்ன செய்தார் என்றால், மலைகள் கடல் கண்டு விலகி ஓடிற்றாம். யோர்தான் பின்னிட்டு திரும்பினதாம். சீனாய் மலை ஆட்டுக்கடாவை போலும், ஓரேப் குன்றுகள் ஆட்டு குட்டிகளை போலவும் துள்ளினது. ஓகே, சரி, துள்ளிச்சு. இப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா, காலத்துக்கு வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதே கதையை ஓட்டுறது. இவங்க
நல்லா கவனிங்க, அவர் நோக்கம் என்ன? இவ்வளோ பெரிய வல்லமையை படைத்த இந்த மகிமையின் கர்த்தர், இந்த மேசியா தான் உங்களுக்கான வாக்குதத்தம் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். மேசியா வந்தபோது தவற விட்டாங்களே, ராஜா வந்தபோது தவற விட்டுட்டாங்களே. நீ இயேசுவே, நீ எது வரைக்கும் எங்களுக்கு குழப்பத்தை கொண்டு பண்ணுவீங்க? நீங்க தான் மேசியா சொல்லுங்க. அடா பாவீங்களா, உங்க கையில தான் இருக்குதுடா புத்தகம், சத்தியம் உங்க கையில சத்தியம் இருக்குதே. நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமானது. இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, இப்ப யூதர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, இஸ்ரவேலர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு. அவர்களை தேவன் தள்ளிவிடவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மன கடினத்தின் நிமித்தமாய் பிரஜாதிக்கு ரட்சிப்பு வந்தது, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. இப்ப இவங்களுக்குள்ள என்ன பாரம்பரியம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல பாருங்க, பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கட்டளைகளை அவமாக்குறீர்களடா என்று சொல்லி கர்த்தர் கடிந்து கொண்டார். அந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன், கொஞ்சம் வேகமா எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இப்ப என்ன பண்றான்? ரொம்ப துள்ளுறான். என்ன பண்றான்? டே ரொம்ப துள்ளாதடா அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இப்ப இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா துள்ளுகிறார்கள். என்னன்னு துள்ளுறாங்க? நாங்க தான் தேவ ஜனங்கள், நாங்க தான் தேவனை ஆராதிக்கிற கூட்டம், எங்களை தான் கர்த்தர் இப்படிப்பட்ட மிராக்கல்ல கொண்டு வந்தார். என்ன மாதிரியான அற்புதம்! அதை தான் இங்க கர்த்தர் இங்க கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களை போலவும், குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளுகிறதுக்கு உங்களுக்கு என்னடா வந்துச்சு? நோக்கம் என்ன? அவர் இஸ்ரவேலுக்கு ராஜா, யூதா அவருடைய பரிசுத்த ஸ்தானம். அல்லேலூயா. யூதா கோத்திரத்திலிருந்து, இதோ யூதாவிலிருந்து ஒரு செங்கோல் எழும்பும், யூதாவிலிருந்து ஒரு செங்கோல் எழும். யூதா பால சிங்கம், யூதா துஷ்ட சிங்கம். அவன் இறையை கவர்ந்து கொண்டு ஏறி போய் அவன் மடங்கி படுத்துக் கொள்ளுகிறான். இஸ்ரவேல் அவருடைய ராஜ்யமாய் இருக்கிறது. இதுதான் ரகசியம். அன்பான தேவ ஜனமே, இங்க ஒரு பயங்கர ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன வைத்திருக்கிறார்? இவ்வளோ அதிசயத்தை செய்தேன், இவ்வளவோ பயங்கரத்தை செய்தேன், ஆனால் உங்களுக்கு என்னடா வந்துச்சு? நீங்க ராஜாவை அறியவில்லையே, இஸ்ரவேலின் மகிமையின் கர்த்தரை நீங்கள் அறியவில்லையே, நீங்கள் மகிமையின் கர்த்தரை சிலுவிலே ஆணிடித்து கொன்றீர்களே என்று சொல்லி கர்த்தர் இங்கே கேட்கிறார். அந்த வசனத்தெல்லாம் உங்களுக்கு காட்டினா புரியும். ஏன்னா ரொம்ப துள்றான் இல்லையா? நம்ம பாஷையில எடுத்து வாசிங்க போகலாம். ஒரு சில வசனங்கள். முதல்ல மார்க்கு 7 எடுத்துங்களேன். முதல்ல இந்த பாரம்பரியத்தை இவங்க துள்றான் இல்லையா, இதுதான் பாரம்பரியம். அதான் கர்த்தர் இங்கே சொல்றாரு. எடுத்து வாசிங்க. மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம். அந்த வசனத்தை மட்டும் நீங்க வாசிக்கணும், நேரம் இல்லை. 7 வாசிங்க பார்க்கலாம். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரமாய் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ எதை தள்ளிட்டீங்க? உங்க கையில தேவன் கொடுத்த பிரமாணத்தை தள்ளிவிட்டீர்கள். அந்த வார்த்தையானவர் மாம்சமாய் வந்திருக்கிறேன், இஸ்ரவேலின் ராஜாதி ராஜாவாய் உங்களுக்கு என்றென்றைக்கும் ஆளுகை செய்யும்படியான தேவனுடைய குமாரனாய் வந்திருக்கிறேன். அந்த கற்பனைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்திருப்பீர்களே, ஆனால் அந்த கற்பனையே உங்களை நடத்திருக்கும் வந்தவர் எங்கள் ராஜா என்று சொல்லி. ஆமெனா? அதனால்தான் நாத்தான்வேல் என்ன ஒரு அறிக்கை செய்தார் என்றால், ரபி நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். சரி, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த வசனத்தை வாசிருங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆவது அதிகாரத்துல அவர் என்ன சொல்றார் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் நாத்தான்வேல் சொல்ற இந்த காரியத்தை மாத்திர 49 வாசிங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதற்கு நாத்தான்வேல், ரபி நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. ஏனென்றால் அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டு எங்கள் ராஜா எங்கே, எங்கள் ராஜா எங்கே என்று ஜெபிப்பது அவருடைய யூதருடைய வழக்கம். எங்களுக்கு ராஜா வேண்டும், எங்களுக்கு தேவகுமாரன் வேண்டும். தேவன் இந்த இஸ்ரவேலிலே யூதா கோத்திரத்திலே தாவீதினுடைய வம்சத்திலே ராஜாவை அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்.
எங்கள் ராஜா வருவார் சொல்லிட்டு அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து அவர்கள் ஜெபிப்பது வழக்கம். அதான் நாத்தான்வேல் அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார். எங்களுக்கு ராஜா எங்க ஆண்டவரே, எப்போ குடர பண்டிகை இன்னைக்கு, ஆமெனா அல்லேலூயாவா. இதை பார்த்துட்டு நம்ம என்ன, குடார பண்டிகை தான் என் தேவாதி தேவனுடைய மனமகிழ்ச்சி, அதுதான் அவருடைய ராஜ்யம். குடார பண்டிகை என்பது அவருடைய 1000 வருட அரசாட்சி, நீதி உள்ள அரசாட்சி, சந்தோஷம், தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் சந்தோஷப்படுத்துகிற மகிமை தான் அந்த குடர பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை என்று நாம் பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல உட்கார்ந்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது இவர் போய் அழைக்கிறார். அப்போது வந்த போது நடந்த சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும். அதான் சொல்றார், நீ இஸ்ரவேலின் ராஜா என்று, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா. இந்த பார்வை எல்லாருக்குமே வரல. யூதர்கள் அவரை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அதுலயும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படிப்பட்ட குழப்பத்துல இவங்க இருந்தாங்க பாருங்க. 10ஆம் அதிகாரம் திருப்பி, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. 24 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாகிறீர், நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். அப்பா, நீங்க கிறிஸ்துனா எனக்கு சொல்லுப்பா, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு எங்களுக்கு. நல்லா கவனிங்க. அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமான கன்ஃபியூஸுக்குள்ள போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்தவர் ராஜா, அவர் தான் தெரியல அவங்களுக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் அவர் தான். அப்போ மேசியா எந்த கோத்திரத்தில் வருவாரு அப்படின்லாம் இன்னும் இவங்களுக்கு பயங்கரமான கன்ஃபியூஸ்க்குள்ள இவங்களுக்குள்ள என்ன கொஞ்சம் பயங்கரமான குழப்பத்துக்குள்ளே இவர்கள் போனதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 12ஆம் அதிகாரத்தில் அப்போ மறுபடியும் கர்த்தர் அங்கே ஒரு காரியத்தை அவங்களுக்கு சொல்லுவார். நீங்கள் அதை மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசி பேசுகிற அந்த காரியத்தை குறித்து பேசுவார். எப்படின்னா 37 வாசிங்க பார்க்கலாம். 12:37 அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை இவர் தான் எங்கள் ராஜா அப்படின்னு விசுவாசிக்கல. நல்லா கவனிக்கணும். இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் நீங்க புரிஞ்சாதான் ரொம்ப முக்கியம். ஏன் இஸ்ரவேல்ல 12 கோத்திரத்துல ஏன் 10 கோத்திரம் அசீரிய ராஜாவினால் சிறைபிடிக்கப்பட்டு போச்சு? ஏன் மீதி இருந்த 2 கோத்திரம் ஆகிய யூதாவும் பெஞ்சமீனும் ஏன் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள் என்றால், இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இஸ்ரவேலுடைய ராஜாவை வரவேற்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள்லாம் கை கொண்டு நடந்தீங்கன்னா நான் உங்களோட கூட இருந்து என் தேசத்துல நான் உங்களை செழிப்பா வச்சிருப்பேன் அப்படிலாம் தேசம் உங்களை கக்கி போட்டுருன்னாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, இவர் தான் எங்கள் ராஜா, இயேசுவே எங்கள் ராஜா. அவங்களுக்கு யெகோவா எங்கள் ராஜா, அந்த யெகோவா தான் இயேசு என்பதை இவர்கள் புரிந்திருக்க வேண்டும். அதுக்கான ஆயத்தம் இவர்களுக்குள் இருந்திருக்க வேண்டும். அந்த ஆயத்தம் இவர்களுக்குள்ளே இல்லாமல் போனது. ஆக இவர்களுக்குள்ள பயங்கரமான குழப்பங்கள் உள்ளே இருந்ததுனால ஏசாயா தீர்க்கதரிசியின்படியாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்படிப்பட்ட சந்தேகத்தோடு கூட இவர்கள் இருந்தார்கள். தொடர்ந்து வாசிக்கும் போது வாசிங்க பார்க்கலாம். தொடர்ந்து வாசி. கர்த்தாவே எங்கள் மூலமாய் 12:38 வாசிக்கிறேன். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்காமற் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னார். எதை கண்டார்? மகிமையை கண்டார். நல்லா புரிஞ்சுங்க, அவ்வளவு கான்செப்ட். ஆக பழைய ஏற்பாட்டு முழுக்க என்னன்னா, மகிமையின் கர்த்தர், அந்த வார்த்தையானவர் மகிமையின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று இந்த ஏசாயா அறிக்கை செய்து, இவங்க இவ்வளவு காலமா வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த மகிமையின் ராஜாவை இவர்கள் கண்கள் காணவில்லையே என்று சொல்லி அவர்கள் மேல வந்த சாபம் தான் இது.
அப்ப நீங்க கண்டு நீங்க அவரை விசுவாசிக்க வேண்டியவர், நீங்க கொலை செஞ்சு போட்டுருவீங்கடா அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா அந்த தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசி அந்த அவருடைய கண்களினாலே அந்த தரிசனத்தை பார்க்கிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல அதிகாரத்தை வாசிக்க பார்க்கலாம். வேகமா வாங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம், ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல வேகமா வாங்க. இதுல ஒரு மகிமையான காரியம் ஒண்ணு வாசிமா. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிட்டவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆக ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாருன்னா, சேனைகளின் கர்த்தராகிய மகிமையின் ராஜாவை, மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்து விட்டு கீழே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அந்த தீர்க்கதரிசனத்தை அப்படியே சொல்லியிருப்பாரு. ஏசப்பா சொன்னார் இல்லையா, அந்த தீர்க்கதரிசனத்தை அதை அப்படியே சொல்லியிருப்பாரு. நல்லா விஷயத்துக்கு நான் வரேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாரம்பரியத்தை மாத்திரம் இவர்கள் கை கொண்டவர்களாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்க தவறிவிட்டார்கள். அதனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 114ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்ற, ரொம்ப துல்லாதீங்கடா, வெறும் இந்த பூமிக்குரிய இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நீங்க வெளியே வந்துட்டீங்க, செங்கடல் உங்களுக்கு வழியை விட்டுருச்சு. உங்களுக்கு இவங்க என்ன பண்ணா, உங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் யார் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சாட்சி சொல்றாங்க இல்லையா நிறைய பேர், என்ன கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா, நான் இப்படி நல்லா கவனிக்கணும். அங்க கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அதனால்தான் சாட்சி சொல்லும் போது எப்படி நம்ம சொல்லணும்னா, இயேசு ராஜா என்னில் எப்படி எல்லாம் மகிமைப்பட்டார், அவருடைய மகிமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அவருடைய வல்லமை எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது என்பதை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப துள்ளாத அப்படின்னு இவர்களுக்கு தேவன் என்ன பண்ண எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன எச்சரிக்கை கொடுத்தார்? 114ஆம் சங்கீதத்தை இப்ப வாசிக்கும் போது அங்கே இப்ப அந்த வசந்த மட்டும் வாசி, எங்கிருந்து விட்டோம் நம்ம 6 வசந்த வாசித்தல்ல, இப்ப வாசிங்க. இப்ப பூமியே ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவர் என்ன செய்ய போறாராம், நல்லா கவனிக்கணும். கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது, மலைகள் ஆட்டு கடாக்களை போலவும் குன்றுகள் ஆட்டு குட்டிகளை போலவும் துள்ளுச்சு. அதே மாதிரி நீங்க ரொம்ப ஓவரா துள்ளுறீங்க. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாக அதிரு, யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாக நீ அதிரு. ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். என்னது? 8ஆம் வசனம் வாசி. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீர் ஊற்றுகளாகவும் மாற்றுகிறார். எல்லா காரணம் சொல்லுங்க. அவர் என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? பாரு, நான் உங்களுக்கு இவ்வளவு சம்பவத்தை உங்க கூடவே இருந்து இவ்வளவு காட்சியை நான் உங்களுக்கு காட்டினேன். ஆனா நீங்க என்ன பண்ணலன்னா, நான் தான் உங்கள் ராஜா, நான் தான் உங்க மகிமையின் ராஜா என்று சொல்லி நீங்கள் என்ன விசுவாசிக்க தவறிட்டீங்க. உங்களை நான் அந்நிய பாஷை பேசக்கூடிய அந்த எகிப்திலிருந்து நான் உங்களை புறப்பட பண்ணினேன். ஆனால் காலம் வரும், அந்த காலம் வரும்போது அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாக கல்லான இருதயத்தை எல்லாம் பிளந்து அதிலிருந்து ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை கொடுத்து அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு அவர்கள் சபையில வந்து இயேசுவே எங்கள் ராஜா, இயேசுவே எங்கள் ராஜா, இயேசுவே எங்கள் ராஜா என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் பிதாவை இந்த எருசலேமில் மாத்திரம் அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களிலும் பிதாவாகிய
தேவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும். கல்லான இருதயத்தெல்லாம் உடைச்சி, எல்லா இதயமும் கல்லு, எல்லா இதயமும் கற்பாறை, பொல்லாத விக்கிரகங்களை ஆராதனை செய்து கொண்டிருந்த, பொல்லாத விக்கிரகங்களுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த மாந்திரிக சூனியங்கள், பில்லி சூனியங்கள், அப்புறம் மனுஷிக பாரம்பரிய கட்டுகளினாலே கட்டப்பட்டு கற்பாறையை போல இருந்த அந்த இருதயங்கள்லாம் உடைத்து, அந்த இருதயத்துக்குள்ள ஜீவ ஊற்று புறப்படும். அந்த ஜீவ ஊற்றுல புறப்பட்டு இந்த வேத வசனத்துடைய வார்த்தைகள் குளம் போல அவர்களுடைய இருதயத்தில் நிற்கும். இந்த ஜனங்கள்லாம் இந்த சீயோன் எருசலேமில் வந்து இயேசுவே எங்கள் ராஜா, இயேசுவே எங்கள் ராஜா என்று சொல்லி அவரை ஆராதிப்பார்கள். கையை தட்டி நல்லா அவருக்கு மகிமை செலுத்துவோமா? பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. என்னது? அவர் கன்மலையை தண்ணீர் தடாகம். தண்ணீர் தடாகம் அப்படின்னா குளம், கொட்டை அல்ல, குளம். குளம், குளத்து நீர், குடிக்கிற நீர். குட்டை நீர்ல பாசி பிடிச்சி போயிருக்கும். குட்டை நீருக்கும் குளத்து நீருக்கும் என்ன வித்தியாசம்னா, குளத்து நீர்ல ஊற்று இருக்கும், குட்டை நீர்ல ஊற்று இருக்காது. இப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பெந்தெகொஸ்தே நாளை சொல்லுகிறார். அதனால்தான் அந்நிய பாஷையிலே ஆரம்பிக்கிறார். அதனால்தான் அநேக பாஷைகளை குறித்து அந்த சம்பவத்தோடு கூட கர்த்தர் இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறார். ஒரு ஆவிக்குரிய கூட்டம் வரும். உங்களுக்கு இவ்வளவு அற்புதங்களை எல்லாம், இவ்வளவு அதிசயங்களை எல்லாம் செய்து உங்களுக்கு நான் தான் ராஜா அப்படின்னா உங்களுக்கு காண்பித்தேன். நீங்கள் என்னை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு மதிக்கெட்ட, ஒரு இதய கடினத்தில் இயேசுவே தெய்வம் என்று அறியாத, இங்கே புறம்பே தள்ளப்பட்ட, காணியாட்சிக்கு புறம்பாக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட கல்லை போன்ற இருதயம், எல்லாருடைய இருதயம் கல்லு. கல்லை ஆராதித்த, மரங்களை ஆராதித்த இந்த பொல்லாத கூட்டத்துடைய இருதயத்தில் என்னை ஆராதிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் தூக்கி எறியப்பட்டவர்களாய் பிரச்சனையோட, போராட்டத்தோட, கண்ணீரோட, வேதனையோடு இருப்பாங்க. இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு குணமாகும். இவங்க முதல்ல இயேசு ராஜாவை பார்த்துட்டு தான் ராஜ்யத்துக்கு உள்ள வருவாங்க. ஆமேன் சொல்லாமா? ஆமேனா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? அந்த கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டு அவங்க இதயத்துல சதையான இருதயத்தை நான் வச்சு, உண்மையா இல்லையா, நம்மள எவ்வளவு கல் நெஞ்சக்காரர்கள். மனிதனால் செதுக்கப்பட்ட சிலையையும் மனுஷனால் வரையப்பட்ட படங்களையும் அதன் பின்பதாக போய்கொண்டு கல்லை போல கொடுமையாய் இருந்து தேவனை ஆராதிக்காத புறஜாதிகளாய் கிடந்த நம்மை இந்த 114வது சங்கீதத்தில் சொல்றாரு, ஏய் நீ ரொம்ப துல்லாதீங்கடா, இந்த பாரம்பரியங்களை வைத்துக்கொண்டு ரொம்ப துல்லாதீங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் வரும், அவர்கள் அந்நிய பாஷை பேசுவார்கள். அல்லேலூயா. அவர்கள் அந்நிய பாஷையின் அடையாளத்தோட ஆவியிலே நிறைந்து அவர்கள் இருதயத்தில் ஏசப்பா 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 எங்க பார்த்தாலும் ஏசுராஜா ஏசுராஜா ஏசுராஜான்னு சொல்லி கூப்பிடுற ஒரு கூட்டம். எத்தனை பேர் டெய்லி ஏசுன்ற பேர் அறிக்கை செய்றீங்க? கையை விட்டு ராமன் சொல்லுங்க. உங்களை தாங்க எழுதி வச்சுக்கிறாரு. கையை தட்டிய மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீர் ஊற்றாகவும் மாற்றுகிறார். நீங்க ரொம்ப துல்லாதீங்கடா. இந்த கலாம்பக்கம் கிராமத்தில் ஒரு கிராமம்தான். ஏசப்பா நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான்லாம் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, இதோ பக்கத்தில் இருக்கிற அணைக்கட்டாப்புத்தூர்லாம் ஒரு டிஎல்சி இருக்குது. டிஎல்சி தானே அது? ஒரு டிஎல்சி இருக்கு. அதுக்கு முன்னாடி போகிற அந்த கொண்டஞ்சேரி பகுதியிலலாம் ஆதியில் இருந்த டிஎல்சி இருக்கிறது. பக்கத்தில் நிறைய சிஎஸ்சி சபைகள் இருக்கிறது, நிறைய சபைகள் இருக்கிறது. அவங்களாம் பார்த்தோன்னா ரொம்ப காலமாக அங்கெல்லாம் சர்ச் இருக்குது. ஆனால் நம்ம ஊர்லாம் ஒதுக்கப்பட்ட ஒரு ஊர். நமக்கு இயேசு ராஜாவுடைய அன்பை சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையான ஒரு எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லாமல் நம்ம ஒதுக்கப்பட்டவர்களாய் கடந்தோம். அன்பானவர்கள், இது பொதுவாக புறஜாதியில் இருக்கக்கூடிய
இயேசு ராஜாவை அறியாமல் அந்நிய ஜனங்களா இருக்கக்கூடிய ஒரு ஜனத்துக்கு என் நாமத்துல அற்புதம் செய்வேன், என் நாமத்துல அவருக்கு அதிசயம் செய்வேன். அந்த ஜனங்க நேரா வந்து உள்ள உக்காந்துக்கும், ராஜான்னு வந்து உக்காந்துக்கும். அல்லேலூயா. ஏ ராஜா நீர் வாழ்கவும் ராஜ்யமோ வருக, ராஜாதி ராஜனாக என்றும் நீர் வாழ்கன்னு பாடும். அல்லேலூயா. ஆமெனா. அவர் புறப்படும் போதே நான் தாண்டா உங்களுக்கு ராஜான்னு சொன்னாரு. சொன்ன ஏறல அவங்களுக்கு. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36ல, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36வது அதிகாரம் வேகமா எடுத்துக்கங்க. அங்கே அவர் ஒரு மகிமையான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தின்படி பார்த்தீங்கன்னா 26 வாசிங்க பார்க்கலாம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். கரங்களை தட்டி எல்லாரும் மகிமை செலுத்துவாவா? அல்லேலூயா. நம்ம எல்லாருமே கல்லுங்க, கல்லான இருதயம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட கல்லான இருதயம். ஒரு மனிதன் செதுக்கின சிலைக்கு பூஜை பண்ணி, இல்லையா, ஒரு மனிதனால் காண்பிக்கப்பட்ட பாரம்பரியத்தை கை கொண்டு அப்படிப்பட்ட கல்லு மாதிரி போய் நின்று அதுக்கு முன்னாடி விழுந்து வணங்கி கொண்டு இரத்த பலிகளை செலுத்தி தாறுமாறான பாதையில போய் கொண்டு இந்த கல்லெல்லாம் உட்காந்து இந்த கல்லெல்லாம் பிளந்து உள்ள ஒரு ஜீவ ஊற்று. அல்லேலூயா. இயேசுவே தெய்வம், இயேசுவே ராஜா, என்னை வாழ வைக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை பராமரிக்கிறவர், அவர் கிருபையில, அவர் சட்டையின் நிழலில் நான் மறைந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறைகளை நீர் ஊற்றுகளாகவும் மாறச் செய்கிற மகிமையின் கர்த்தர். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருந்த போது அந்த கல் நெஞ்சம் எல்லாம் உடைந்தது. ஆமென் சொல்லாமா? அவருடைய இருதயத்துக்குள்ள அந்த ஜீவ ஊற்று, அந்த குளம், பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த குளத்து தண்ணீரை குடித்து எல்லாருமே தாகம் தீர்த்து ஒரு சகோதர சிநேகம், ஒரு பேரன்பு எல்லாம் இங்கே உள்ளே வருகிறது. அன்பானவர்களே, நாம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே வெளியே எல்லாம் ஸ்பிரிட், எல்லாமே ஆவிக்குரிய நிலை. ஆக கர்த்தரங்கே அந்நிய பாஷை என்று கர்த்தரங்கே சொல்லுகிறார். நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நான் கொடுப்பேன். அதனால தான் கர்த்தரங்க ஆரம்பிக்கும் போதே அந்நிய பாஷை என்று ஆரம்பித்தார். இது முழுக்க முழுக்க புதிய ஏற்பாட்டு பெந்தகோஸ்தே சபை. பெந்தகோஸ்தே என்று சொன்னால் விடுதலை. விடுதலை என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? கல் நெஞ்சம் மாறும், அப்பாவோடு பேசுவதுதான் விடுதலை. விடுதலை என்றால் என்ன அர்த்தம்? அப்பாவை விட்டுட்டு புள்ள தூரம் போயிட்டான், ஒருத்த அடிமைப்படுத்தி வச்சிருந்தான், விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டு கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையிலேயே ஒருத்தர் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் தேவனோடு ரகசியங்களை பேசுவான், தேவனோடு பேசிக்கொண்டே இருப்பான். தேவனோடு பேசாத நாளே இருக்காது. ஏனென்றால் அந்த கற்பாறையில இயேசுவின் நாமத்துல பிதாவை ஆராதிக்கிற அந்த ஆராதனை, இயேசுவின் நாமத்துல எல்லாத்தையும் கேட்கிற அந்த வல்லமை, அந்த இருதயத்துல ஜப வாஞ்சை, ஜப வாஞ்சை. ஒவ்வொரு நாளும் இயேசு ராஜாவுக்கு பாடலை பாடுகிற அந்த பாடல், அந்த பாடல்கள் எல்லாம் இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துவது, இயேசு ராஜாவையே உள்ளே தரித்துக் கொள்வது துதி. நாம் பாடுகிற பாடல்கள் எல்லாம் இயேசு ராஜாவுடைய மகிமையை வெளிப்படுத்துவது. அங்கே கர்த்தர் சொல்லிட்டாரு, மலையிலே நீ ரொம்ப துள்ளாதே. சும்மா சீனாய் மலையில மகிமை இறங்குச்சு, கர்த்தர் எங்களுக்கு வார்த்தையை கொடுத்தாரு. ஆனால் சியோன் மலையில அபிஷேகம் இறங்குச்சே. அந்நிய பாஷையின் அடையாளத்தோட தேவ ரகசியத்தை பேசுகிற பெந்தகோஸ்தே சபையை குறித்து கர்த்தர் மார்த்தட்டுகிறார். ஒரு கூட்ட ஆத்துமக்கள் வந்து சபையில தேவனை ஆராதிப்பார்கள். அவர்கள் காலையில எழுந்து போய் சமூகத்துக்கு வருவாங்க, நான் ராஜா என்று பாடலை பாடுவார்கள். எத்தனை பேர் டெய்லி ஜபத்துல பாடல் பாடுறீங்க? கையை தூக்குங்க, ரொம்ப சந்தோஷமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடுங்க.
அவரை பாடி துதிங்க. அவர் என் ராஜான்னு சொல்லி அவரை பாடி துதிங்க. கல்லான அந்த நெஞ்சை அவர் கரைய செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரிய மகிமையின் கர்த்தர். ஆக கர்த்தர் சொல்றாரு, நீங்கள்லாம் ஆண்டவருக்கு முன்பாக அதிருங்க. ஏனென்றால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அங்கே 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்துல அங்கே 2வது அதிகாரம் 1 வாசிங்க பார்க்கலாம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். நல்லா கவனிங்க. பெந்தெகோஸ்தே அப்படின்னா என்னன்னா, பெண்டகாஸ்டல் அப்படின்னா, பெண்டா என்றால் 50. இந்த 50 என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? ஏனென்றால் வேதத்தில் இருக்கிற எந்த ஒரு எழுத்தும் சுயமான தோற்றத்தை உடையதாக இராது. அது என்ன, எப்படி 50 என்பது விடுதலையை காண்பிக்கிறது. நீங்கள் லேவியராகமம் 23 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அது விடுதலையின் வருஷம். 50 விடுதலைன்னு இருக்கும். எது விடுதலை? நல்லா இதை புரிந்து கொள்ளுங்க. எது விடுதலை அப்படின்னா, அவர் உலக தோற்றத்துக்கும் முன்பதாகவே இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. மனுஷன் என் பிள்ளை, நான் மனுஷனை சிருஷ்டிக்க போறேன், நான் மனுஷனை சிருஷ்டிக்க போறேன். தேவனுடைய இருதயத்துக்குள் இருந்தது, மனுஷன் என் பிள்ளைய நான் சிருஷ்டிக்க போறேன், என் பிள்ளைய நான் சிருஷ்டிக்க போறேன். என் பிள்ளை என் கூட பேசுவான், என் பிள்ளை என் கூட பேசுவான், என் பிள்ளை என் கூட பேசுவான். பிதாவின் இருதயத்தில் இருந்த ஒரு எண்ணம், அதிகாலையில் என்னை தேடுவான், என் பிள்ளை என் கூட பேசுவான். இஸ்ரவேலர்கள் 4000 வருஷமாய் காத்திருந்தார்கள். ஆதாம் மீறுதல் செய்துவிட்ட 4000 ஆண்டு காலம் இவர்களுக்கு இந்த விடுதலை கிடைக்கவே இல்லை. ஆனால் ஒரு விடுதலை கிடைச்சது. எங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன், உங்க அன்பாய் சொல்றேன், நீங்க ஜபம் என்பது, தேவனை ஆராதிப்பது, ஸ்தோத்திரம் பண்ணுவது என்பது சாதாரண ஒரு விஷயம் மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அது ஜீவன். அது உங்களை குறித்த மீட்பின் திட்டம், உங்களை குறித்த தேவ நோக்கம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பிள்ளைகள் எல்லாரும், அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் வந்து கூடினார்கள். அப்படி கூடும்போது அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல, இந்த அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அன்பான தேவஜனமே? நல்லா கவனிங்க. இந்த பிசாசு என்ன பண்ணிட்டான்னா, நாக்க கட்டிட்டான். ஏதேனில தேவனோடு கூட பேசும்படியாய் அந்த நாவு என்ன, தேவன் வார்த்தையானவர், சகலத்தையும் தேவன் தம்முடைய வார்த்தையில சிருஷ்டித்திருக்கிறார். அவன் தேவனோடு கூட இருந்த தொடர்புல அப்பான்னு கூப்பிடாதபடிக்கு, அப்பா கிட்ட கேட்காதபடிக்கு நாக்க கட்டிட்டான். ஆனால் கர்த்தர் இந்த கற்பாறையை அதை தண்ணீர் தடாகமாய், அங்க கற்பாறையை நீர் ஊற்றாக்கி அந்த கண்மலையை பிளந்து தண்ணீர் தடாகமாய் அவர் நினைப்பு, நல்ல கவனிங்க, அவர் நினைக்க 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 அந்த வசனம் அப்படியே சொரந்து 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 அந்த குளமா நின்னுச்சுன்னா உன்னால ஜெபம் பண்ணாம இருக்கவே முடியாது. சில பேருக்கு ஏன் ஜெபிக்க முடியல, என்னால ஏன் ஜெபிக்க முடியல, நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் பிரதர். அவர் நினைப்பு இல்லை, இயேசு ராஜாவுடைய நினைவு இல்லை. அவர் என் ராஜா, அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி, அவர் என் ஜீவன், அந்த ஜீவனில் தான் அன்பு இருக்கிறது. அவர்கள் மேல வந்து அமர்ந்தது எதுன்னா, நாக்கு மாதிரி ஒண்ணு வந்து அமர்ந்துச்சு. கற்பனை பண்ணுங்க, பெந்தெகோஸ்தேல என்ன வந்து அமர்ந்துச்சுன்னா, நாவுகள் போல பிரிந்திருக்கு, அக்னிமயமான நாவுகள் போல உங்க தரிசனத்துல பாக்குறாங்க, நாக்கு வந்து மேல உட்கார்ந்துருக்கு. கற்பனை பண்ணிக்க, நல்லா இமேஜின் பண்ணிக்க, உட்காந்து ஜெபிக்கிறாங்க, அக்னிமயமான நாவுகள் வந்து உள்ள உட்காருது. அந்நிய பாஷை, நல்ல அந்நிய பாஷைய பேசுங்க. ஆராதனை வேலையில் உங்க ஆராதவர்களே அபிஷேகம் வந்து எப்போ வரும்னா, இவங்க ஒண்ணுமே பண்ணல, இவங்க வந்து ஒரு இடத்துல வந்து கூடுனாங்க, அவ்வளவுதான். இவங்க பேண்ட் அடிக்கல, ட்ரம் அடிக்கல, இல்ல மியூசிக் போட்டு பயங்கரமா இதை குத்தாட்டம்லாம் ஒண்ணுமே போடல. ஒருமனப்பட்டார்கள். என்னது? என் தேவன் என் அப்பா, இயேசு கிறிஸ்து என் ஜீவன், அவர் என் ராஜா,
அவர் என் ராஜா. இந்த ஒரு மனம் இருந்துச்சு. நீங்க ஒன்று சபையில ஒன்று கூடி நிற்கும் போது உங்க மனசுக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம், உங்க இருதயத்துக்குள்ள இயேசு 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 ராஜாவால மட்டும்தான் இந்த கற்பாறையை உடைக்க முடியும். அவர்தான் நமக்கு எல்லாம், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துல அந்த அக்கினி இறங்குன அந்த நாக்கு உட்கார்ந்ததுமே விடுதலை ஆயிட்டாங்க. they are deliverenced. அவங்க விடுதலை ஆயிட்டாங்க. என்ன பண்ணாங்க? அப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான். இதாங்க பெண்டகாஸ்டல். பெண்டகாஸ்டல்னா என்ன? பெந்தகோஸ்தேன்னா என்ன? விடுதலையாக்கப்பட்டவர்கள், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துகிற கூட்டம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க. ஒரே ஒரு காரியத்தை, உங்க வேலையை மட்டும் நீங்க கரெக்டா செய்யுங்க. நீங்க ஒண்ணுமே பண்ணாத, நீ கம்முன்னு அமைதியா நீ வேலைக்கு போ, நீ வீட்டுக்கு வா. உனக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், வீட்டில் போராட்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். நீ எதை பத்தி டோன்ட் வரி அபவுட் எனிதிங். எதுவா இருக்கட்டும், எதை பத்தியும் நீ எதை பத்தி கேர் பண்ணது. ஒரே ஒரு விஷயம், அப்பா நல்லா பாடுங்க, துதிங்க, துதிச்சுக்கினே இருங்க. நீங்க விடுதலையாக்கப்பட்டவர்கள். சில வேளைகள்ல பிசாசு உங்களை உம்முன்னு ஆக்கிடுவான். அசிங்கசியமான வார்த்தையை பேச வச்சிருவான், சபிக்கிற வார்த்தையை பேச வச்சிருவான். விடுதலை பெண்டகாஸ்டல் அப்படின்னா பேசிக்கினே இரு. வீண் பேச்சு அல்ல, அப்பா கிட்ட பேசிக்கினே இரு. ஏதேன்ல தொலைஞ்சு போன பிள்ளை பெந்தகோஸ்தேவில் சேர்ந்து விட்டது அவருடைய குடும்பத்தில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன எல்லாம் புதிதன. செங்கடலை பிளந்த அனுபவம், ஞானஸ்நான அனுபவம். வனாந்தரத்தில் பயணம் போகிறேன், பணத்தை குறித்தோ, சாப்பாட்டை குறித்தோ, துணிமணியை குறித்தோ, வீடை குறித்தோ எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் என் மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் என்னை பாதுகாத்து போஷித்து பராமரித்து என் கால் வீங்கவும் இல்லை, என்னுடைய வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, எனக்கு அப்பம் குறைவுபடவும் இல்லை, தண்ணீர் குறைவுபடவும் இல்லை, என்னை பாதுகாத்து பராமரிக்கிறேன் இயேசு ராஜா. நான் இப்பொழுது யோர்தானை கடந்து இப்போது நான் கானானில் தான் இருக்கிறேன், கானானில் இருக்கிறேன். உடன்படிக்கை இருக்கிறது. பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, பேசுங்க. அவர் எவ்வளவு சந்தோஷம் தேவனுக்கு. என் பிள்ளைங்க என்னோடு பேசுகிறார்கள், என் பிள்ளைங்க என்னை பாடி துதிக்கிறார்கள், அப்பாவை புகழ்ந்து பேசுகிறார்கள். உலகத்திலேயே நீங்க ஸ்கூல்லையோ இல்லை நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்திலேயோ அல்லது நீங்க வேற எங்கேயோ எல்லா இடத்துலையும் நீங்க நல்ல எவ்வளவு பெரிய அவார்டு என்னென்னலாம் பெரிய நல்ல பட்ட பேர்லாம் வாங்கினாலும் ஒரு பிள்ளை எங்க அப்பா போல யாரா வரும்? எங்க அப்பா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ, எங்க அப்பா தான் எனக்கு எல்லாம்னு சொல்லி ஒரு பிள்ளை ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பான் பாருங்க. அதுதான் ஒரு அப்பனுக்கு ஜீவனே இருக்கு, தெரியுமா? உண்மையா சொல்லவா, என் பிதா, என் தகப்பன், என் பிதா அவர் எவ்வளவு நல்லவர், அவர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார். எனக்கு ஜீவனாகி அவர் குமாரனையே கொடுத்திருக்கிறார், ராஜாவை கொடுத்திருக்கிறாரே. அந்த இருதயத்துல இயேசு ராஜாவை விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் உள்ள சொரந்துருச்சுன்னா, அந்த குளம் நிரம்பிருச்சுன்னா கட்டுப்படுத்த முடியாது. அல்லேலூயா. சில பேரை பார்த்தீங்கன்னா யார் இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, எதுவுமே அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பாங்க. பாட்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. வெக்கம்னா என்னன்னு தெரியாது, கூச்சம்னா என்னன்னு தெரியாது, சூடுனா என்னன்னு தெரியாது, சொர்ணனா என்னன்னு தெரியாது. அந்த குளம் நிரம்பி இருக்கும், அந்த தண்ணீர் தடாகம் நிரம்பி இருக்கும். ஆமேனா? அல்மே சொல்லாமா? அல்லேலூயா. தயவு செய்து உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், இந்த அனுபவத்தில் வாங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் நாவுகள் அவங்க மேல அமர்ந்துச்சு. இந்த வாயாடி என்ன சொல்ல போறான்னு சொல்லி அத்தேனே பட்டணத்தில் அப்போஸ்தலன் பவுலை பார்த்து வாயாடி என்று சொன்னார்கள். வாயை திறந்தா மூட மாட்டேன், ஏன்னா என் அப்பா பத்தியே பேசினே இருப்பேன். ஆமேனா? அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பேர் ஆனந்தம். தயவுசெய்து சொல்றேன், நீங்க தேவனை மட்டும் சந்தோஷப்படுத்துங்களேன். உங்களை பற்றிலாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காதீங்க. உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனை பற்றி கேர் பண்ணாதீங்க. எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. என்ன அவருக்கு என்ன சந்தோஷம்? நீங்கள் காலையில் போய் பேசுவீங்க பார்த்தீங்களா, நீங்கள் காலையில் போய் பேசுவீங்க பார்த்தீங்களா, அப்பா இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிறேன்,
அப்படியே அவரை பாடி துதிப்பீங்க பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம்னா என்ன, துதினா என்ன, அப்புறம் நன்றினா என்ன, இந்த ஜபத்தில் நிறைய விஷயங்கள், விண்ணப்பம்னா என்ன, ஜபம்னா என்ன, நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்துருக்குறோம். அதை துதினா என்ன, ஸ்தோத்திரம்னா என்ன, ஜபம்னா என்ன, விண்ணப்பம்னா என்ன, வேண்டுதல்னா என்ன, ஞானப்பாட்டுனா என்ன, அதெல்லாம் நிறைய யூடியூப்ல போட்டு வச்சிருக்கேன், பார்த்துங்க போயிட்டு உங்களுக்கு புரியலன்னா. ஆக தேவன் நம்மை உலகம் என்கின்ற எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி ஞானஸ்நானத்தின் மூலமாய் நம்ம ஒரு புது சிருஷ்டியாக மாற்றி இந்த வனாந்தரத்துல அவர் நமக்கு மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாய் அவர் நம்மோடு கூட இருந்து நடத்தி கொண்டு வருகிற ஒரு கூட்டம். நீங்க சர்ச்சுக்கு வருவீங்களே, நீங்க அதிகாலையில் இது பண்ணி நிற்பீங்களே, அவ்வளவாய் மகிமைப்படுகிறார், அவ்வளவாய் களி கூறுகிறார். எதோ சும்மா இல்லை, எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் எழுந்து நீ அவரை பாடி துதிக்கிற உங்க வீட்டில் சபைக்கு ஓடோடி வர ஆராதிக்கிறதுக்கு என் சகோதரர்கள் ஒன்று கூடியிருப்பார்கள். இதுதான் கர்த்தர் மார்த்தட்டினார். அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு அவர்கள் என்னை பாடி துதிக்கிற ஒரு நேரம் ஒன்று வரும், பெந்தகோஸ்தே அனுபவம் வரும். அதான் அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போதே நீ அந்நிய பாஷை என்று ஆரம்பித்தார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. அவர்கள் மேல வந்து அந்த நாவு வந்து அமர்ந்ததே, உங்க நாவுல அது இருக்கிறது. என்ன ஆச்சரியம் இல்லையா? வசனமே நீங்க உங்களுக்கு படிக்கவே தெரியாது, வசனத்தை உச்சரிக்கிறீங்க, படிக்கவே தெரியாது, பாட்டை பாடுறீங்க. அவருக்கு எவ்வளவு பெரிய அதிசயமான பயங்கர மகிமை. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்ல பிள்ளைங்களை காலையில எழுப்பி 5 மணிக்கு எழுப்பி அவங்கள பிள்ளைங்களை தேவ சமூகத்தில் நிற்க வைங்க. அதுதான் தேவனுக்கு நம்ம செய்கிற மாபெரும் ஊழியம். அந்த பிள்ளைகளை தேவனுக்கு துதிக்க வைங்க. அந்நிய பாஷையின் அடையாளத்தோட பேசுங்க, அந்நிய பாஷையை வெக்கப்படாம பேசுங்க, சபையில பேசுங்க, சபையில அந்நிய பாஷையை பேசுங்க, தவறு அல்ல. அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின நோக்கம் வந்து வேற. அப்ப வந்து சபை புதுசா ரட்சிக்கப்பட்டு உள்ள வராங்க. புதுசா ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்ததுமே நிறைய கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. ஏன்னா அவர் என்ன பண்ணார்னா, சுவிசேஷம் வந்து எல்லா ஜனங்களுக்கும் போய் சேரணும். நீங்க அந்நிய பாஷை மட்டும் பேசின்னு உட்காந்துருந்தீங்கன்னா புதுசா வரவங்களை கொஞ்சம் கண்டுக்க மாட்டீங்களே, அவங்க கொஞ்சம் இடர்ல ஆடுவாங்களே, கொஞ்சம் பார்த்து பேசுங்கடா அப்படிதான் சொன்னாரே தவிர சபையில அந்நிய பாஷை பேசக்கூடாது என்று பவுல் சொல்லவே இல்லை. அவர் கடைசியா முடிக்கும் போது சொல்லுவாரு, நீங்க அந்நிய பாஷை பேச தடை பண்ணாதிருங்கள்னு. ஆமேனா? அதனால சபையில வந்து அந்நிய பாஷை பேசக்கூடாது அப்படி இல்லை. புதுசா ஒரு ஆத்மா வருது அப்படின்னா அந்த ஆத்மா கொஞ்சம் கவனிங்கடா. நீங்க பாட்டு உங்க பக்தி விருத்திக்காக நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்க, அந்த ஆத்மாவுக்கு கொஞ்சம் கவனம் வச்சு அந்த ஆத்மாவுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னீங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு புரியுமே, தீர்க்கதரிசனம் சொன்னா புரியுமே, அந்த ஆத்மா பலப்படுமே. ஆக சபையில அந்நிய பாஷை பேசக்கூடாது என்று வேதம் சொல்லவே இல்லை. ஏனென்றால் அந்நிய பாஷை என்பதுதான் தேவனோடு நாம் பேசுகிற ரகசியம். அந்த நாவுகள் வந்து அமர்ந்தது தேவனோடு ரகசியம் பேசுகிறோம். உலகத்துல தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பரிசுத்தவான்கள் பேசுகிற ஒவ்வொரு அந்நிய பாஷையும் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு ஆதிவாசி, ஏதோ ஒரு மலைவாசி, யாரோ ஒருத்தன் பேசுற பாஷையாகத்தான் அது இருக்கும். ஏனென்றால் அது மறு பாஷையார், மறு உதடுகள், அதாவது இன்னொரு பாஷை, அதாவது பற்பல பாஷைகள். நம்ம பேசுற பாஷையே அந்த அந்நிய பாஷை பற்பல பாஷை. இவங்க அப்படித்தான் பேசினாங்க, பற்பல பாஷை. என்ன பாஷை பேசினாங்க? நாம இன்னைக்கு பேசுற அந்நிய பாஷை கூட உலகத்துல யாரோ ஒரு மனுஷன், ஏதோ ஒரு ஜனக்கூட்டம் பேசுகிற பாஷையாக இருக்கும். அது எனக்கு தெரியாததுனால அது அந்நிய பாஷை. எத்தனை புரிஞ்சு போச்சு? ஆமேனா? ஆக அந்நிய பாஷை வந்து நீங்க ஏதோ என்னமோ எல்லாம் நினைக்க கூடாது. அது வந்து மற்றவங்களுக்கு புரியாததுக்கு பேர் தான் அந்நிய பாஷை. அதுதான் புதிய ஏற்பட்ட பெண்டகாஸ்டல். ஏன் கூட பேசு. ஏன் அந்நிய பாஷை பேசணும்? அப்பா கிட்ட மட்டும் கொஞ்சம் ரகசியத்தை பேசண்டா. நம்முடைய ஆவியில ஒரு உந்துதல் வரும், அந்த ஜீவ ஊற்று புறப்படும். அந்த ஜீவ ஊற்று புறப்பட்டது நம்முடைய நாவுகள் பிரியும். நம்ம நாவுகள் பிரிந்து தானா பேசும். விடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, அவரை சந்தோஷப்படுத்துங்க. அவர் நம்ம வந்து அவர் கூட பேசுறது அவர் அவ்வளவு மகிழ்ச்சியாய் அவர் எதிர்பார்க்கிறார். பிள்ளைங்களை ஜபத்துல பேச வைங்க, ஜப குறிப்பை கொடுங்க, பாடலை நல்லா பாட வைங்க, நல்லா பாடி துதிக்கட்டும், உங்க வீடுகளில் பாடல் சத்தம் பிறக்கட்டும். ஆக
அவர் மகிமையடைந்தது என்ன தெரியுமா? வெறும் இந்த பூமிக்குரிய செங்கடல் பிளந்துச்சு, பஸ்கா ஆட்டுக்குட்டி அங்கே பஸ்கா ஆட்டு ரத்தம் வந்துச்சு, அந்த எலும்பு ஒன்றும் முறிக்கப்படல, எங்க சீனாய் மலை அதிர்ந்தது, யோர்தான் பின்னிட்டு போச்சு. அதை வச்சுன்னு உட்காந்துருக்காதீங்கடா. அது எல்லாமே ஸ்பிரிட், அது எல்லாமே ஆவி, அது எல்லாமே இயேசு ராஜாவுக்குள் இருக்கிறது. இயேசுவே எங்கள் ராஜா. ஆமேனா? இனி எவ்வளவு எத்தனை மணி நேர ஜபத்தை எடுத்தாலும் கடைசியில முடிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவேன்னு சொல்ற ஒரு கூட்டம் வரும். அல்லேலூயா. அது மேற்கு கிழக்கு தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கிற மேற்கு வரைக்கும் என் நாமத்தை எங்கும் துதிக்கிற ஒரு காலம் வரும்னாரு. நம்மளை எல்லாரும் பார்த்துதான் இந்த பரிசுத்த வேதாகமத்துல நம்மை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேதத்துல நாம் இருக்கிறோம், நாம் எல்லாவரையும் ஆராதிப்போம், அவரை துதிப்போம், அவரோடு பேசுவோம் என்கின்ற மகிமையில வைத்திருக்கிறார். தேவனை ஏமாத்தாதீங்க, தேவனை துக்கப்பட வைக்காதீங்க. அந்த அதிகாலை ஜபம் என்பதை தொடர்ந்து செய்யுங்க. ஊழியம் செய்யறவங்க 4 மணிக்கு எழுந்துக்கணும். பொதுவா நீங்க நார்மலா இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா 5 மணிக்கு எழுந்து கூட ஜபம் பண்ணிட்டு அது அவங்களுடைய விருப்பம். நான் 5 மணிக்கு தான் அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஊழியம் செய்கிறவர்கள் கண்டிப்பாக குறைந்தது 4 மணிக்காவது எழுந்திருக்கணும். அவர் சமூகத்துல போயிட்டு அந்த ஒரு தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்து நல்லா அவரை துதிக்கணும், அவர் நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தணும். அதனால நான் அன்பாய் சொல்லுகிறேன், அந்த நாவுகள் அவர்கள் மேல அமர்ந்தது. இதை குறித்து கொஞ்சம் சின்ன விளக்கத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். புரிந்து கொள்ள வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க. மறுபடியும் 3ஆம் வசனம் வாசிமா. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷை. நல்லா கவனிக்கணும். அந்நிய பாஷைன்னா ஏதோ அல்ல, அது பாஷை, a language, அது ஒரு மொழி, a tongue. அவங்க பேசுறது ஒரு மொழி. யாரு அந்நிய பாஷை பேசினாலும் அன்பான தேவ ஜனமே, தேவன் நமக்கு மாறுகிறவர் அல்ல. தேவன் மாறாதவர், எக்காலத்துக்கு அவர் மாறாதவர். ஒருத்தர் சில பேர் பேசுற அந்நிய பாஷை பார்த்தா உங்களுக்கு புரிய, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சில பேர் புரியாதவங்க சிரிப்பாங்க. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெந்தகோஸ்த சபைகளில் ஆவில நிரம்பும் போது புதுசா வரவங்களுக்கு அவங்க பேசுறத பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிப்பாங்க, சிரிப்பு வரும். நான் என்ன சொல்றேன்னா, அது தவறு நான் சொல்லலை, அது அவங்களை அறியாமை. நாமெல்லாம் கூட அப்படித்தான் ஆரம்பத்தில் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன் சில பேரெல்லாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் பேசுகிற பாஷை ஏதோ ஒரு பாஷை. உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில யாரோ இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான மொழிகள் மாத்திரமல்ல, லட்சக்கணக்கான மொழிகள் ஒவ்வொரு நம்ம இந்தியாவிலே 6000 மொழி குடும்பங்கள், 6000 மொழிகள் இருக்கிறது. மொழி குடும்பங்கள் வேற. அதுல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம், அதே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருப்போம் திராவிட மொழிகள்னு சொல்லியே. இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. மொழி ஆராய்ச்சிலாம் பார்த்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு இந்தியாவில் மாத்திரமே. அப்போ மற்ற இப்போ ரஷ்யாவில் எடுத்துக்கோ, அங்கே ரஷ்யா பேசுகிற மொழின்னு ஒன்று இருக்கும். அங்கே பழங்குடியினங்கள் ஏகப்பட்ட பழங்குடியினர் இருப்பாங்க. அந்த பழங்குடியினத்திலே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மொழிகள் இருக்கும். இப்போ நீங்கள் தமிழ் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா சென்னை தமிழ் சில வேர்ட்ஸ் நீங்கள் தூத்துக்குடியில் போனால் புரியாது, திருநெல்வேலியில் போனால் அவங்க பேசுகிற பாஷை ஒரு சில பாஷை நமக்கு விளக்கம் கேட்குற மாதிரி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் அவர்களுக்கு தந்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேசினாங்க. ஆக இந்த கூட்டம் கற்பாறையை பிளந்து இருதயத்துக்குள்ள ஜீவ ஊற்று இயேசு, அவள் தான் முடிஞ்சு போச்சு. இயேசு அவர் என் ரட்சகர். இயேசுவிலிருந்து நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அவர் என் ராஜா என்பதிலிருந்து நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அவர் என்னுடைய ராஜா. என் ராஜாவை நான் போற்றி பாடுவேன், அவர் நாமத்தை நான் உயர்த்துவேன். நீங்கள் இயேசு ராஜாவை பாடி துதிக்க துதிக்க அந்நிய பாஷையில நீங்க பேச பேச உங்க வாழ்க்கையில எல்லாமே மாறும். உங்களை ஒண்ணுமே, நீங்க மட்டும் அந்நிய பாஷை பேசி பாருங்களேன், உங்களை எந்த சத்துருமே தொடர்றதுக்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது, உங்களை தொடவே முடியாது. உங்க வாழ்க்கையே வேற லெவல் இருக்கும். ஆக தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த அந்நிய பாஷையில பேசினாங்க. வந்திருந்தவங்களுக்குலாம் அந்த பாஷை புரிஞ்சிருந்தது.
இல்லையா? தொடர்ந்து வாசிக்கிறேன், கொஞ்சம் வேகமா போறேன். வானத்தின் கீழே இருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். என்னடா இது, நம்ம பாஷை எப்படி, நாங்களாம் எங்கிருந்தோ எல்லாம் வரோம், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்துல பல இடங்களில் இருந்து வராங்க. அந்த பாஷை வந்து சின்ன சின்ன ஜனங்க மாத்திரம் பேசுற ஒரு என்ன சொல்றது, சின்ன சின்ன ஒரு குழுக்கள் பேசுற பாஷை, இது எப்படா இவங்களுக்கு புரிஞ்சது, நாமளே இன்னும் சரியா பேச மாட்டோமே, பிரமித்தார்கள். அதனால்தான் அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போதே அந்நிய பாஷை என்கின்ற அந்த கான்செப்ட்ல ஆரம்பிக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அப்ப இவங்க பிரமிப்படைந்த உடனே, நல்லா கவனிங்க, கொர்நேலியு வீட்டுல வந்ததுமே தேவனை புகழ்ந்தார்கள் என்கின்ற, தேவனை புகழ்கிறார்கள் என்கின்ற அந்த வொர்ஷிப் இவருக்கு புரிஞ்சிருக்கிறது. இதுதாங்க விடுதலை. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர். நீங்க எதுக்குமே அடிமை இல்லை. நீங்க கடனுக்கு அடிமை இல்லை, நீங்க வியாதிக்கு அடிமை இல்லை, எந்த மனுஷனுக்கு அடிமை இல்லை, நீங்க எதுக்குமே யாருக்குமே அடிமை இல்லை. நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்கள் என்றால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் செய்யுங்கள், பேசுங்கள், துதியுங்கள், ராஜாவை உயர்த்துங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், ஆசை கொள்ளுங்கள், அந்நிய பாஷையை பேசுங்கள். நீங்க வாசிங்க பார்க்கலாம். அந்த வசந்தியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல பேதுரு அங்க பிரசங்கம் பண்றாரு. அங்க பிரசங்கம் பண்ணதுமே அங்க என்ன நடந்துச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். 44 வாசிமா வேகமா. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகள் என்ன பேசினாங்க? பெந்தகோஸ்தேனால என்ன பேசினாங்க? பல பாஷைகள். இவர்கள் என்ன பேசினாங்க? பல பாஷைகள். பல பாஷைகளை பேசுறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட இருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்டபொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஆக இவர்கள் அந்த பாஷையில் அவங்க என்ன பேசினாங்க? தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க அந்நிய பாஷை பேச 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 தேவன் மகிமைப்படுகிறார். தேவனை புகழ்கிறோம். நீங்கள் இயேசு ராஜாவை, உங்களுக்கு செய்த நன்மைகளை, அவருடைய மகிமையை, உங்களுக்கு கொடுத்த வெற்றியை, உங்களை போஷித்து, உங்களை பாதுகாத்து, உங்களை பராமரித்து, உங்களை நடத்துகிற அந்த நடத்தல் நீங்க நோக்கி பார்த்து அவரை உயர்த்துங்கள், அவரை பாடி துதியுங்கள். ஆக இந்த அந்நிய பாஷை பேசும்போது தேவனோடு ரகசியத்தை பேசுகிறோம் என்று 1 கொரிந்தியர் 14 அங்கே நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 14:1 வாசிக்க பார்க்கலாம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஒரு லாங்குவேஜ் அது தேவனோடு பேசுகிற ஒரு லாங்குவேஜ். சரி, ஏன் எனக்கு தெரிஞ்ச பாஷையில் நான் பேசக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பர்சனல் அந்த விடுதலை, ஒரு டெலிவரன்ஸ். நான் எங்க அப்பா கிட்ட தான் வந்திருக்கிறேன். அது உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு, அந்த உறவின் பாலம், அந்த உறவின் அடையாளம். அப்போ அந்நிய பாஷையில பேசுகிறவன் மனுஷரிடத்தில் பேசாமல் அவன் தேவனிடத்தில் பேசுகிறான். நல்லா கவனிங்க, மனுஷத்தில் பேசல, அவன் தேவனிடத்தில் பேசுகிறான். 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆக அந்நிய பாஷை பேசும்போது நமக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது. ஆக நாம் எல்லாம் என்ன செய்யணும்? அந்நிய பாஷை பேசி தேவனை பாடி துதித்தவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு எங்கள் ராஜா என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இன்னைக்கு சபையில கூடி வந்திருக்கிறோம். காலையில் எழுந்து அவரை நம்ம ஆராதிக்கிறோம், அவருக்கு புதுப்பாட்டை பாடுகிறோம், அவருக்கு அநேக பாடல்களை எல்லாம் பாடி அவர் நாமத்தை நாம் உயர்த்துகிறோம். உட்காந்து நம்மளாம் சில பேர் கேள்வி கேட்பாங்க, என்ன ஏன் 1 மணி நேரம் உட்காந்து ஆராதனை பண்ணணுமா? பாடல் ஆராதனை, துதி ஆராதனைலாம் 1 மணி நேரம் இல்லை. அவர் நடத்தும் போதில் எனக்கு எல்லாம் ஆராதனை முடிக்கிறதுக்கு எனக்கு மனசே இருக்காது. என் மனசு நல்லா பாடிக்கினே இருக்கும், அவரை துதித்து கொண்டே இருக்கும். கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம நேரம் கருதி தான் அதை 1 மணி நேரம் அப்படி கொஞ்சம் சுருக்கிறோம். நம்ம சில வேலைகளில் பாடல் பாடிட்டு இருக்கும்போது சீக்கிரமா முடிச்சிருது. ஏன்? நம்ம
டைமிங் எல்லாத்தையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணுமேன்னு சொல்லி நல்லா கவனிக்கணும். அவருக்கு என்ன தேவைன்னா அந்த இருதயத்தில் அவர் நினைத்து பாடி துதிக்கிற அந்த துதியில அவர் மகிமை அடைகிறார். அந்த விருத்த சேதனம் உள்ள அந்த இருதயத்தை தேவன் நமக்கு நம்முடைய இருதயத்தில் வந்து அந்த கற்பாறையை உடைச்சி இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நமக்கு புது பலனை கொடுக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 57ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது நம்ம அதிகாலையில ஒவ்வொரு நாளும் எழுந்து அவருக்கு புது பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துகிறோம். வாசிக்க போல 7வது வசனம் 57:7. என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம். இந்த ஆயத்தம் தாங்க அவர் கற்பாறையை அவர் நீர் ஊற்றுகளாக மாறி இருக்கிறது. உண்மையிலேயே இயேசு ராஜா உங்களை தொட்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை சந்தித்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? உங்க இதயம் ஆயத்தமா இருப்பது என்பது கண்மலையை தண்ணீர் தடாகங்கள் தண்ணீர் குளங்களாக இருக்கும். எப்பொழுது பொழுது விடியும், எப்பொழுது பொழுது அந்த டைம் ஆச்சுனாவே நீங்க எவ்வளவு லேட் நைட்ல நீங்க போயிட்டு படுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கண் விழிப்பு வந்துடும். அந்த நேரத்தில் எழுந்து உட்கார்ந்து, ஏன்னா அந்த குளம் அவ்வளவு மகிமையானது. ஆமேன்னு சொல்லாமா? உங்களால துதிக்காம ஜெபிக்காம வீட்டை விட்டு மூவ் பண்ணவே முடியாது. உங்களை சிறையாக்கி வைத்திருக்கிறோம். இது அன்பின் சிறை. அப்ப என்ன சொல்றேன்னா, என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் நான் விழித்துக் கொள்வேன். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா, இது வந்து ஒரு அனிச்சை செயலாக நான் ஏன் விழிச்சுக்குவேன்? என் இருதயத்துக்குள்ள நீர் ஊற்று இருக்கிறது, அது சுரந்துக்குனே இருந்துச்சுன்னா அந்த குளம் நிரம்பி வழியும். அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணணும்? தேவனுக்கு முன்பதாக அதை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி இன்னைக்கு எல்லாம் சுரந்துக்குனே இருக்கும், அந்த குளம் நிரம்பிக்கினே இருக்கும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமேன்னு சொல்லாமா? ஆலையில சொல்லாமா? அப்போ தனிப்பட்ட ஜப வாழ்க்கை, தனிப்பட்ட தேவ உறவின் வாழ்க்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தான் நீங்க தேவனோடு கூட வந்து அவர் சமூகத்துல, தேவ பிள்ளைகளோடு கூட வந்து அவர் சமூகத்தில் தேவனை உயர்த்துகிற அந்த உயர்வுக்குள்ள உங்களால போக முடியும். ஆக 114வது சங்கீதத்துல முழுக்க நம்மளை தேவன் சிந்தனையில் வைத்து கொண்டு, நீங்களா ரொம்ப துள்றீங்கடா, என்னை சிலுவையில் ஆணியத்தை கொண்டுட்டீங்கடா, ஆனா ஒரு கூட்டம் வைத்திருக்கிறேன், அந்த ஒரு கூட்டம் வரும், அந்த ஒரு கூட்டத்தினுடைய கண்மலை எல்லாம் தண்ணீர் தடாகமாகவும், அப்படி இருதயத்தில் இருக்கிற அந்த கற்பாறைகள் எல்லாம் எல்லாரும் எடாகோடமான ஆட்கள். ஆமென் சொல்லுங்க. கரடு முருடான கற்பாறைகள், ஒவ்வொருத்தரையும் சாட்சியம் பட்டா வாய் மேல கை வச்சிடலாம். அவ்வளவு கரடு முரடுகள். உண்மையா இல்லையா? அவ்வளவு கரடு முரடான இந்த கற்பாறையை நான் உடைச்சி அதுல இருந்து ஜீவ ஊற்ற புறப்பட பண்ணி அந்த அவையெல்லாம் குளங்களாக நிரப்பி அவங்களுடைய துதியில நான் மகிமைப்படுவேன். ஏன் இவங்க துதிக்கிறாங்க? இதுதான் கேள்வி. ஏன் இவங்க துதிக்கிறாங்கன்னா, இயேசு ராஜா, ராஜா அவர்தான் என்னை போஷிக்கிறார், அவர்தான் என்னை பராமரிக்கிறார், அவர்தான் என்னை பாதுகாக்கிறார், அவருடைய கிருபையில நான் நிற்கிறேன், அவர் கிருபையில நான் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தவர்கள் தான் இந்த கற்பாறைகள். அவர்கள்தான் இந்த நீரூற்றுகளாக குளங்களாக அவரை மகிமைப்படுத்துகிற. வாசித்து முடிக்கலாம். 47ஆம் சங்கீதத்துல வாசித்து முடியல. அவர் தான் யார்? ராஜா. 47ஆம் சங்கீதம் அதுல 1 நம்ம வாசித்தாகணும். 9 வசனம் தான். 1 வாசிக்க பார்க்கலாம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். இது கை தட்டி பாடுற பாடல். இது இனிமே வந்து சர்ச்சில் வந்து கைத்தட்டு பாட்டு பாடல சொல்லக்கூடாது. அவங்களா தட்டணும். அந்த குளம் நிரம்பி இருந்ததுன்னா தட்டிக்கினே இருப்பாங்க, கையை நல்லா கையை தட்டிக்கினே இருப்பாங்க. தொடர்ந்து வாசிங்க. உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமா இருக்கிறார். கரங்களை தட்டி நல்லா மகிமை செலுத்துங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம. பூமி எங்க அவர்தான் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். நமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக கொடுப்பார். இந்த தேசம்தான் இந்த சபை. இதுதான் சியோன் எருசலேம் என்கின்ற மகிமை. இதுதான் யூதா.
இதான் யூதா. யூதா என்னுடைய பரிசுத்த ஸ்தானம் என்றால் சியோன் எருசலேம், அது இஸ்ரவேலுடைய தலைநகரமா இருக்கிறது போல இந்த புதிய ஏற்பாட்டு பூர்ணமாக்கப்பட்ட சபைதான் அது யாக்கோபினுடைய சிறப்பான தேசம் நமக்கு சுதந்திரமாக அவர் தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்திருந்தார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நல்லா பாட்டு பாடி கையை தட்டி அவரை நல்லா மகிமைப்படுத்துங்க. கை தட்டுறதுக்கு யாரும் வெக்கப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. உங்க வீட்டில் கைத்தட்டல் சத்தம் கேட்கட்டும், எக்கால துணி கேட்கட்டும், எக்கால சத்தம் போல நல்ல உரத்த சத்தமாய் நமது ராஜாவை நல்லா பாடி துதிங்க. உங்க வீட்டுல இருந்து சத்தம் வரட்டும், வெளியே வரட்டும். அப்புறம் தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், அவர்தான் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். அவர்தான் என் ராஜா. அந்த ராஜா தான் என்னை ஒவ்வொரு நாளும் அணு அணுவாய் என்னை பாதுகாத்து பராமரித்து என்னை போஷிக்கிறார் என்பதை உங்கள் இருதயத்துக்குள்ள நினையுங்க. அது உங்களுடைய இருதயத்துல அந்த கண்மலையில் அந்த கற்பாறையிலிருந்து வரக்கூடிய அந்த நீர் ஊற்று. இப்ப நம்ம கற்பாறை அல்ல, அங்கே ஊற்று சுரந்து விட்டது. அது அப்படியே குளங்களாக இருக்கும்போது அது எல்லாருக்குமே அது நல்ல தாகம் தீர்க்கக்கூடியது. எல்லாருக்குமே தாகம் தீர்க்கக்கூடியவர்களாக தேவன் நம்மை மாற்றி நம்மை மறுரூபப்படுத்துவார். நம்மள முழங்கால் படியிடலாம், தேவனை நல்ல கொஞ்ச நேரம் பாடி துதிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரை, என்னை மீட்டு கொண்ட உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே